ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்க நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட்டு, இந்த ஏடிஎஸ்னா என்னது? இந்த கீவேர்ட்ஸ்னா என்னது? அப்படின்ற ஒரு நிறைய டவுட் இருக்கும். ஏடிஎஸ்னா ஒண்ணும் இல்ல. அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம். அது எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்கிறீங்களா? சிம்பிள். அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம்னா, எங்களுக்கு வந்து ஒரு போர்ட்டல் இருக்கும். இப்போது நீங்கள் வந்து ஒரு கரியர் சைட்டில் போயிட்டு நீங்கள் ஒரு ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க. அந்த கம்பெனியோட கரியர் சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களோட நேம், என்னென்ன இன்ஃபர்மேஷனோ அதெல்லாம் கொடுத்து ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த அப்ளிகேஷனை நாங்கள் ட்ராக் பண்ணுவோம். எப்படின்னா, எங்களுக்கு நீங்கள் அனுப்புகிற ரெஸ்யூம் மட்டும் வராது. தௌசண்ட்ஸ் ஆஃப் ரெஸ்யூமேஸ் வந்து ஒரே போர்ட்டலில் தான் வரும். ஓகேங்களா? ஒரு பர்ட்டிகுலர் ஸ்கில்லுக்கே எங்களுக்கு 1000 ரெஸ்யூமே இருக்கும். ஸோ அந்த 1000 ரெஸ்யூமேல உங்களோட ரெஸ்யூமே வந்து டாப்பாக காட்டணுன்னா, நீங்கள் ஒரு சில வேலைகள் கீவேர்ட்ஸை வச்சு ப்ளே பண்ண வேண்டியது இருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகும்னு நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இங்கே கூகுள் சர்ச் பண்ணும்போது ஒரு சில கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ணுவோம். இப்போ பர்ட்டிகுலர் வெப்சைட்டுக்கு போகிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து தோனியோட 2011ல் அடித்த ஸ்கோர் என்ன, அந்த அந்த எத்தனை 4 அடிச்சிருக்காரு, எத்தனை 6 அடிச்சிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் வந்து எடுக்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேபி நீங்கள் வந்து ESPN ஸ்போர்ட்ஸில் தேடலாம், இல்லை கிரிக்இன்ஃபோவில் தேடலாம். அப்படி இல்லாட்டி வந்து ICC அவங்களோட அஃபிஷியல் பேஜில் போய் தேடலாம். பட் எதில் நீங்கள் கேட்குற இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடுறீங்கன்னா, எக்ஸாக்டான ஒரு கீவேர்ட் போட்டு தேடுவீங்க இல்லையா? பவுண்ட்ரிஸ் அண்ட் சிக்ஸஸ் தோனி ஸ்கோர்ட் இன் 2011 வேர்ல்டு கப். இந்த கீவேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் கண்டிப்பாக இருக்கும். இதில் ஏதோ ஒரு வெப்சைட்டில் இது இல்லாமையும் ஒரு சில வெப்சைட்ஸில் இருக்கும். எந்த வெப்சைட்ஸில் இருக்கோ அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து டாப்பில் வந்து நிற்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ரெக்ரூட்டராக நான் என்ன பண்ணுவேன், உங்களோட ஸ்கில்ஸை வந்து நான் தேடுவேன். இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வேணும், அவங்களுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கில் செட்லாம் போட்டு நான் தேடுறேன்னா, அப்படி ஒரு கீவேர்ட்ஸ் போட்டு நான் தேடுறேன்னா, உங்கள் ரெஸ்யூமே எப்படி அதை டாப்பில் கொண்டு வர வைக்க முடியும்னா, நீங்கள் உங்களோட ரெலவெண்ட்டான அந்த கீவேர்ட்ஸை வந்து நீங்கள் அந்த ரெஸ்யூமேல வந்து ஆட் பண்ணணும். அது எங்கே ரெக்ரூட்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நாங்கள் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெஸ்யூமேவை ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தேடுறதுக்கு எங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த ஜாப் இருக்கு இல்லையா, அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் இருந்த கீவேர்ட்ஸை எடுத்து உங்கள் ரெஸ்யூமேல இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, மோஸ்ட்லி உங்கள் ரெஸ்யூமே வந்து ATS ஃபில்டர்ஸில் மேலே காட்டும். ஸோ உங்களை ரெக்ரூட்டர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நிறைய. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ATS, இந்த கீவேர்ட்ஸ், லோட் டு லூஸ்க்கு எல்லாமே. ஸோ தட்ஸ் இட். ஆல் தி பெஸ்ட். டூ ஃபாலோ. தேங்க்யூ.